முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரவணபவாய நமக. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜனவரி மாதம் 11ஆம் நாள், கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க தெளிவாக திட்டமிடுவீர்கள். நண்பர்கள் உதவி கிடைக்கும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்களிடம் புதிய பொறுப்புகள் ஒப்படைத்து அவர்கள் மூலம் நீங்கள் ஆதாயத்தை அடைவீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில அலைச்சல்களை செய்ய வேண்டியிருக்கும். அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் முயற்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையை மனமறிந்து நடப்பதால் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். ரிஷபம். முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் கடின உழைப்போடு செய்து முடிப்பீர்கள். புதிய வித்தைகளை கற்று அதை புகுத்தி தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் வரக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை இடம் கண்டு அதை களைந்தெடுப்பீர்கள். அதற்காக சில மாற்றங்களையும் செய்வீர்கள். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது உறவினர்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். நிர்வாகத்து திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்களிடம் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல லாபங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கிடைக்கின்ற வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாள். மிதுனம். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உங்கள் பேசி உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம். நல்ல தகவல் வருவது தாமதமாகும். நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தெளிவாக திட்டமிட்டு உங்கள் நிர்வாகத் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கும் செல்வாக்கு உயர்வதற்கும் தொழிலில் வெற்றி பெறுவதற்கும் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி வெற்றி கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் அனுகூலம், ஆதாயம் அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். நினைத்த மாற்றங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் பேச்சில் மட்டும் தரத்தை குறைத்து கொள்ள வேண்டாம். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேரும். உங்கள் நிர்வாக திறமையால் விருப்பங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை, விரயங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள். சிம்மம். அடுத்தவர்களுக்காக ஓடி உழைக்கும் சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல தகவல்கள் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் விரும்பிய காரியங்களை உங்கள் நிர்வாக திறமையால் வெற்றி பெற்று மகிழ்வீர்கள். பெண்கள், சகோதர நண்பர்கள் எல்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும்.
மனம் இனம் புரியாத கவலையில் தனிமையை நாடும் விரக்தியாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் தொழிலில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் இந்த நாள் நல்ல நாள். கன்னி, குடும்பாங்கத்தினர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்தன்மை வெளிப்படும். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண் உறவினர்கள் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும். துலாம், தொழிலில் தன்னம்பிக்கை பிறக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். பேரும் புகழும் உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை குவிக்கும். நிர்வாக திறமைகளில் சில மாற்றங்களை செய்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். சகோதரர்கள், பெண்கள், நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் அவர்களுடன் கவனமும் கண்ணியமாகவும் பழக வேண்டியது அவசியம். விரும்பிய பயணங்களை செய்து முடிப்பீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் பணி அழுத்தங்கள், பணி சுமைகள் கூடும். இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே என்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். அவர்கள் பேரும் புகழும் பெறுவதோடு உங்களுக்கும் பேரும் புகழை பெற்றுத் தருவார்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். லாப வருமானங்களில் சில சரிவுகள் ஏற்படலாம். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடன் கருத்து வேறுபாடுகளோ வாக்குவாதங்களோ தவிர்த்து அவர்களை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், உங்களுடைய நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய பேச்சு திறமையால், நிர்வாக திறமையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்களெல்லாம் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். உறவினர்களுடன் சில பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை, லட்சியங்களை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனையில் படைக்கப் போகிற தினமாக இந்த தினம் இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் செயல்பாடுகளில் சில வித்தியாசங்கள் காணப்படுவதால் அவர்களிடம் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவைகள் தேவைப்படும். அவருடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அதிகாரிகள் உங்களிடம் கெடுபிடிகளை செய்வதற்கு வழிவகுப்பு இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருப்பதோடு இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இரட்டிப்பு மகிழ்ச்சி, டபுள் தமாக்கா என்று வைத்துக்கொள்ளலாம். தனுசு, இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெற்றி பெறப் போகிறீர்கள். தடங்கல்கள் எல்லாம் நீங்கும். தடைகள் எல்லாம் நீங்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று வருமானத்தை குவிக்கப் போகிறது. லாபத்தை அதிகரிக்கப் போகிறது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செல்வாக்கு உங்களுக்கு கொடிகட்டி பறக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அனுகூலம் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், திட்டமிட்ட காரியங்களை தொழிலில் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் உங்கள் அந்தஸ்து உயரும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவதில் சிரமம் ஏற்படும். நல்ல தகவல் வர தாமதமாகும். நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். வம்பு வழக்குகள், சாதகமற்ற சோதனைகள் இருப்பதால் அவற்றை தவிர்ப்பது நல்லது. தேடியும் போக வேண்டாம், வந்தால் தவிர்த்து கொள்வதும் நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களுடைய செயல்பாட்டினால் பேரும் புகழையும் பெறுவீர்கள்.
மூத்தவர்கள் அனுபவஸ்தர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படுவதோடு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று நீங்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் திகழ்வீர்கள். டபுள் தமாக்கா என்று சொல்லக்கூடிய நிலையை என்று பெறுவீர்கள். கும்பம், இதுவரை இந்த பணிச்சுமைகள் பணி அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு பேரும் புகழையும் உண்டாக்கும். அதிகாரிகள் ஆதரவு பெருகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குடும்பத்தின் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை, பெண்கள், சகோதரர், நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நிர்வாக திறமையால் லாப வருமானங்களை சந்திப்பீர்கள். சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களை கண்ணாடி போல் நீங்கள் கையாள்வது நல்லது. சிறிய ஊழலோ தீண்டலோ விளையாட்டுக்காக செய்தால் கூட ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் பாசத்துடன் பழகுங்கள். யதார்த்தமாக பழகுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். மீனம், நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த விஷயங்களை எதிர்ப்புகளுக்கும் தடைகளையும் மீறி அதை செய்வதில் முனைப்பாக இருப்பீர்கள். நீங்கள் விரும்பியதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆக்ரோஷம் உங்களிடம் இருக்கும். எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். உங்கள் மனம் இடைக்கிடைக்கு விரக்தி நாடும். ஆனால் அதையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலம் சரி செய்து உங்கள் காரியத்தில் கவனமாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். தொழிலில் நிர்வாகத்தன்மை வெளிப்படும். நண்பர்கள், சகோதரர், பெண்கள் எல்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவி செய்வார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது அல்லது குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. தேடியும் போக வேண்டாம், வந்தால் தவிர்த்துக் கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத் தருவதோடு உங்களுக்கு மகிழ்ச்சியும் தருவதால் இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். டபுள் தமாக்கா என்பது உங்களுக்குத்தான். இந்த நாள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.